ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம பார்க்க போகிறது வேரியபிள். ஸோ ப்ரோக்ராமிங் எப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்கிட்ட பேசுறது கரெக்டாக. பட் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், இதை பண்ணு அதை பண்ணு, இந்த இதை பண்ணு, நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. பட் ஃபஸ்ட்டு யோசிச்சோன்னா ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம ஒன்று சொல்லுவோம், அதை ஸ்டோர் பண்ணிக்க சொல்லுவோம். ஒருத்தரோட நேமு இல்லை ஏஜ், இது ஒரு டேட்டா, எனி டேட்டா. இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு நான் திருப்பி கேட்பேன் அவன்கிட்ட, நான் கொடுத்த டேட்டாவை, நான் கொடுத்த நேமை கொடு, நான் கொடுத்த இதை கொடுன்னு சொல்கிறப்போ திருப்பி கம்ப்யூட்டர் கிட்ட தரணும். இதெல்லாம் பேசிக்கான ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கரெக்டாக. இப்போ இதை எப்படி பண்ணுறது? அதுதான் வேரியபிள்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் நேம் இருக்குது சல்மான், இதை ஞாபகம் வச்சுக்க இந்த கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறேன், ஓகேவா. தென் வந்து ஒரு நம்பர் 159, தென் வந்து ஒரு ஒரு பிராண்ட் லைக் நோக்கியா, நான் நிறைய என்னென்னமோ சொல்கிறேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம், இது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்குது, ஓகேவா. இது சொன்னது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணிக்குது. ஆனால் நான் திருப்பி இப்போ வந்து நான் சொன்ன பிராண்ட் நேம் சொல்லு, நோக்கியா நேம் கொடுத்துருக்கோம்ல, இது பிராண்டு தானே. ஸோ இந்த பிராண்ட்னு சொல்லி நான் கொடுத்த பிராண்டை கொடுன்னு சொன்னால் இதுக்கு தெரியாது, இது நேமு, இது நம்பரு, இது வந்து ஒரு பிராண்டு, இதில் இதை கொடுத்தது இன்னொன்று, நிறையா கொடுத்துருப்போம். இதெல்லாம் என்னன்னு சொல்லி இதுக்கு தெரியாது, கரெக்டாக. அப்போது இது எப்படி புரிய வைக்கிறதுனா, பிராண்டு ஈக்குவல் அப்படின்னு போட்டு நோக்கியா அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போ இந்த இன்புட்டை நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னோம் அப்படின்னா இது ஸ்டோர் பண்ணிக்கும். பிராண்ட், ஓகே, பிராண்டுக்குன்னு ஒரு 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 மெமரி லொக்கேஷன் ரெடி பண்ணி பிராண்டு இதுக்குள்ளார நோக்கியான்னு ஸ்டோர் பண்ணிடும், ஓகேவா. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நேமுக்கு இதுக்கு. இப்போ இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது மேக்ஸிமம் என்னவா இருக்கும், ரெண்டு விஷயமா தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்ஃபபெட்ஸாக இருக்கும், இல்லாட்டி நம்பர்ஸாக இருக்கும், கரெக்டாக. நம்பர் வந்து இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஆல்ஃபபெட்ஸுக்கு என்னோட ஏபிசிடி கேப்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்மாலர் கேப்ஸ் வாட்டவர். ஸோ இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரிங்காக அல்லது ஆல்ஃபபெட்டாக ஸ்டோர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கோட்ஸுக்குள்ளே கொடுக்கணும். வாட் ஐ மீன் இஸ், நேம் ஈக்குவல் டு கொடுக்குறப்ப கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், ஓகேவா. இப்போது ஏஜ் அப்படின்னு கொடுத்தா கோட்ஸ் தேவையில்லை, வெறும் 38. இல்லை ஃப்ளோட்டாக கொடுத்தா 38.0. நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு இங்கே கோட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, ஓகேவா. ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணால் ரெண்டு பக்கமும் கோட்ஸ் போடணும். கோட்ஸில் எப்படின்னா பைத்தானில் சிங்கிள் கோட்ஸும் டபுள் கோட்ஸும் சேம் தான். ஆனால் ஒரு பக்கம் சிங்கிள் கோட்ஸ், இன்னொரு பக்கம் டபுள் கோட்ஸ். இங்கிட்ட சிங்கிள் யூஸ் பண்ணால் இங்கிட்டும் சிங்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இங்கே டபுள் யூஸ் பண்ணால் இங்கே டபுள் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங்கில் சொல்கிறேன். ஓகே, சரி, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போது இது வந்து வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஓகே, வேல்யூ, ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்ன நேமை சொல்லி கூப்பிட போகிறோம், கம்ப்யூட்டருக்கு எதை சொல்லி கூப்பிட போகிறீங்க வந்து நான் பிராண்டை கொடுன்னு கேட்குறேன்னா இது பிராண்டாக இருக்கும், வேல்யூங்கிறது நோக்கியா, ஓகேவா. அவ்வளோதான். சரி, இது ஓகேப்பா, வேறு என்ன என்ன இருக்குது இதில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு. கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கிச்சு, இதை என்ன பண்ணோம், பாக்ஸில் 4ன்ற ஒரு மெமரி லொக்கேஷன், கம்ப்யூட்டரில் மெமரி லொக்கேஷன் வந்து 4ன்ற அலோகேட் பண்ணி உள்ளே வந்து 4 ஆட் பண்ணிட்டு இதுக்கு நேம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். இப்போது திருப்பி நான் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றேன். இப்போ என்ன பண்ணணும்னா, முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரே இந்த நேமு, இதில் இருந்து அழிச்சிட்டு இப்போ புதுசாக ஒன்று ரெடி பண்ணும். 5 ஈக்குவல் டு இந்த 5ன்ற ஒரு மெமரி லொக்கேஷன் இதில் ஆட் பண்ணிட்டு எக்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தா அது ஸ்டோர் ஆகிருக்கும். திருப்பி அதே வேரியபிள் நேமில் நீங்கள் இன்னொன்று க்ரியேட் பண்ணால் முன்னாடி இருந்து டெலிட் ஆகிடும். ஓகே, இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 4.
இது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ இருக்கா கவனிச்சிங்கன்னா ஒரே வேல்யூ ஆஃப் ஃபோர்ன்றது. ஸோ தனித்தனியாக ரெண்டு இது ரெடி பண்ணுறது மெமரி ஸ்பேஸ் ரெடி பண்ணுறது எல்லாம் ஒரே மெமரி ஸ்பேஸ் ரெடி பண்ணி 4ன்னு வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஐடி வச்சுக்குவோம் எக்ஸு ஒய்ன்னு. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரிய ரொம்ப முக்கியம் கோட் போடும்போது. ஓகேவா? ஓகே, இது ஓகே. இப்போ வந்து அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 6 அப்படின்ட்டு இது வந்து இப்போ என்ன ஆகும் பாக்ஸ் வந்து நமக்கு இதில் 6 இதோட நேம் 6. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாலும் இதே மாதிரி தான் இதை டினோட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கமா ஒய் ஆகிடும். இந்த மெமரி ஸ்பேஸை 2 ரெஃபரன்ஸ் ஐடி குறிச்சிட்ருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இந்த 2ல் எதை வேணால் கூப்பிட்டாலும் இதுதான் வரும். ஓகே ஓகே சரி, ஒன்ஸ் நீங்கள் கோடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போடுறீங்க, மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, லைக் என்னென்னமோ நிறையா லைன்ஸ் கோடிங் போடுறீங்க, கடைசியாக பைத்தான்ன்ற ஒரு எடிட்டர் ஒரு இதை கம்பெனியில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான். இது எல்லாமே ஆக்சுவலி எங்கே ஸ்டோர் ஆகும்னா நீங்கள் கோட் போது ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு இருக்கும், நம்ம லேப்டாப்பில் இருக்கும். ஓகேவா? அதில் தான் இந்த டெம்பரரி மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஓகே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போனேன், ரேமில் இருக்க எல்லாமே டிலீட் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான். நான் உங்களை அடுத்த கோடிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.